ஹரே கிருஷ்ணா. வணக்கம் எல்லாருக்கும். எல்லா பக்தர்களையும் பகவான் நரசிம்மர் அவதார திருநாளான நரசிம்ம சதுர்த்தசி நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தத்துல இருந்து பகவான் நரசிம்மர் அவதரித்ததை பற்றியும் அதுக்கான காரணம் என்ன, பகவான் அவதரித்த என்ன செய்தார், இது போன்ற பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. வணக்கம் எல்லா பக்தர்களுக்கும். ஸோ இந்த நரசிம்ம சதுர்த்தசி நாளில் அவங்க எல்லாரையும் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக சந்திச்சு நரசிம்மர் கதையை பற்றி நம்ம கலந்துரையாடுறதுல மிக மகிழ்ச்சி. ஸோ இப்போ ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்திலிருந்து 17வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். அதை தொடர்ந்து பாகவதம் முழுவதும் நரசிம்மருடைய கதை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சுருக்கமா, ஏன்னா இன்னைக்கு 1 மணி நேரத்துல இவ்வளவு விஷயத்த நம்ம பேச முடியாது. ஸோ சுருக்கமா இன்னைக்கு பாகவதத்துல இந்த நரசிம்மர் பிரகலாதர் சம்பந்தமான லீலை எப்படி வழங்கப்பட்டிருக்குன்றத பார்க்கலாம். சத்யம் விதாத்தும் நிஜ பிரித்யபாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா अदृश्यदात्याद्भुतरूपं बुद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषम्. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் தமது சேவகரான பிரகலாத் மகாராஜரின் கூற்றை உண்மை என்று நிரூபிப்பதற்காக, அதாவது பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கிறார், சபை நடுவில் உள்ள தூணிலும் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இதற்கு முன் கண்டிராத அற்புதமான ஒரு ரூபத்தை காட்டி அருளினார். இவ்விதமாக பகவான் மனிதரும் அல்லாத சிங்கமும் அல்லாத அதி அற்புதமான வடிவம் கொண்டு சபை நடுவில் தோன்றினார். இது பகவான் நரசிம்மர் ஹிரண்யகசிபு முன்னாடி நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்பதை காட்டுறதுக்காகவும், பிரகலாதருடைய வார்த்தையை உண்மை என்று நிரூபிப்பதற்காகவும் தூணிலிருந்து தோன்றி அவருடைய அற்புதமான இந்த ரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வர்ணனை இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். ஸோ இந்த நரசிம்ம அவதாரம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அவதாரம். நம்ம பிரம்ம மத கவடிய சம்பிரதாயம் மட்டும் அல்லாம எல்லா சம்பிரதாயங்கள்லையுமே, ஸ்ரீ சம்பிரதாயத்திலே கூட நிறைய நரசிம்மர் கோயில்கள் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். குறிப்பா ஆந்திர பிரதேசம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி. பகவான் நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப பெரிய அளவுல நடக்கக்கூடிய நிறைய கோயில்கள், நரசிம்மருக்காக ரொம்ப அற்புதமான கோயில்கள் அங்க இருக்கு. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலையும் நிறைய கோயில்கள் இருக்கு, நரசிம்மர் கோயில்கள். ஸோ இந்த நரசிம்ம வழிபாடு உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே, ஏன்னா இந்த பகவானுடைய இந்த லீலை ஒரு நித்திய லீலா. நித்திய லீலா அப்படின்னா நிரந்தரமா எப்பவுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லீலை. ஸோ ஈவன் பிருந்தாவனத்துல யசோதாமை கிருஷ்ணரை தூங்க வைக்கிறதுக்காக தினமும் ராத்திரியில கதை சொல்றது உண்டு. அந்த மாதிரி கிருஷ்ணரை தூங்க வைக்கிறதுக்காக
இந்த நரசிம்ம லீலை கூட சொல்றது உண்டுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய லீலையிலையும் இந்த நரசிம்ம கதா கேட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை இந்த யுக தர்மமா பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்தவர். சைத்தன்ய மகாபிரபுவும் பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்ம லீலை கேட்கறதுக்கு ரொம்பவும் ஆர்வப்படுவார். ரொம்ப அதிகமா அவர் கேட்கறது துருவ லீலா, பிரகலாத் லீலா. ஸோ பிரகலாத் லீலா அப்படின்னா டெஃபினட்டா அது நரசிம்மரை இல்லாம பேச முடியாது. ஸோ அப்படி பகவானுடைய ரூபங்கள்லயே ரொம்ப விரும்பி இந்த நரசிம்ம லீலை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பக்தர்களுக்கு அதை பத்தி நம்ம சொல்லணும்ன்றது இல்லை. பக்தர்களுக்கு பகவானுடைய இந்த ரூபமானது மிக பிரியமான, ரொம்பவும், ஏன்னா இந்த பர்டிகுலர் நரசிம்ம ரூபம் அப்படின்னா பக்தர்களுக்கு பக்தியில இருக்கக்கூடிய பாதைகளை சரிபடுத்தி அதில் இருக்கக்கூடிய தடங்கல்களை போக்கி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு பகவானுடைய விசேஷமான இந்த ரூபம் இது. ஸோ அதனால பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ரூபம் நரசிம்ம ரூபம். ஸோ இந்த நரசிம்ம கதா நிறைய புராணங்கள்ல நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமா நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பிரபுபாதருடைய விளக்க உரைகளை அடிப்படையாக கொண்டு நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் பிரபுபாதர் நமக்கு கொடுத்த இந்த பாகவதத்துல இருந்து தான் இந்த நரசிம்ம லீலையை நம்ம கேட்க போறோம். பிரபுபாதரும் ரொம்பவும் இந்த பகுதி பாகவதத்தை மொழிபெயர்த்துட்டு இருக்கும்போது நிறைய உபன்யாசங்கள் கொடுத்திருக்கிறார். நிறைய இந்த பிரகலாதருடைய பிரேயர்ஸை பற்றியும் நரசிம்மருடைய இந்த லீலையை பற்றியும் நிறையவே பிரபுபாதர் பேசியிருக்கிறார். அவருடைய பொருளுரைகள்லாம் ரொம்ப அற்புதமான பொருளுரைகளாக இருக்கும் இந்த பகுதிகளில். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தின் 7வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சொல்லணும்னா 2வது அத்தியாயத்திலிருந்து ஹிரண்ய கஷிப்பு பற்றி விளக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 9 அத்தியாயங்கள் இந்த நரசிம்ம லீலா வழங்கப்பட்டிருக்கு 7வது ஸ்கந்தத்துல. ஸோ ஒரு ஃப்ளோ எப்படி இந்த பாகவதம் 7வது ஸ்கந்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த நரசிம்ம லீலை தொடங்குறதுக்கு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறார். பொதுவா மக்கள் பகவான் மேல ஒரு குற்றம் சுமத்துறாங்க. என்னன்னா, பரமபுருஷ பகவான் பாரபட்சம் உள்ளவர். ஸோ சொர்க்கராஜாவான இந்திரனை பொருட்டு அசுரர்களை கொன்று அவங்களுக்காக உதவி பண்றார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு சாதகமா இருக்கிறார், இன்னொருத்தங்களுக்கு விரோதமா இருக்கிறார். அப்போ இது பாரபட்சம் உள்ளவரா தெரியுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறதா பரீட்சித் சுகதேவர்கிட்ட கேட்கிறார். ஸோ அதுக்கு பதில் சொல்லும் வகையாதான் இந்த நரசிம்ம லீலையை சுகதேவ் கோஸ்வாமி வர்ணிக்க தொடங்குறார். ஸோ 2வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா இதே அந்த குற்றச்சாட்டு ஹிரண்யகசிப்பு கூட வைக்கிறான். ஏன்னா ஹிரண்யகசிப்பு அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், ஹிரண்யாக்ஷன். ஸோ பாகவத 3வது ஸ்கந்தத்துல வராக அவதாரத்தை பற்றி வர்ணிக்கப்படும் போது அந்த ஹிரண்யாக்ஷனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த வராக மூர்த்தியா அவர் தோன்றிதான் ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி அந்த பூமியை மீட்டு கொண்டு வரார். ஸோ அந்த லீலையை நம்ம படிக்கலாம். ஸோ அந்த லீலையில வராகரா பகவான் விஷ்ணு தோன்றி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணதுனால இப்போ ஹிரண்யகசிப்பு ரொம்ப கோபத்துல இருக்கான், வருத்தத்துல இருக்கான். அதனால இந்த விஷ்ணுவானவர் பக்தர்களை பாரபட்சம் காட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை
ஹிரண்யகசிபுவும் வைக்கிறான். ஸோ உடனே இவன் என்ன பண்றான், அந்த வராக மூர்த்தியா தோன்றின பகவான் விஷ்ணுவை ஏளனம் செய்கிறான். எல்லா அசுரர்களையும் ராட்சசர்களையும் கிளர்ச்சி அடைய வச்சு அவங்கள அவங்களோட உதவி மூலமா எல்லா முனிவர்கள் மற்றும் இந்த பூலோகவாசிகள் எல்லாரையும் எந்த ஒரு வேத சடங்குகளையும் பின்பற்றாம எந்த தர்மத்தையும் பின்பற்றக்கூடாதுன்ற விதத்துல அவங்களுக்கு இடையூறு தடங்கல்களை ஏற்படுத்தி யாகங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவன் பெரிய தொந்தரவு செய்கிறான். ஸோ தேவர்கள் யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத வகையில அவங்க ஒளிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகுது. ஸோ ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனுடைய மகன்களுக்கும் சரி, அவனுடைய தாய்க்கும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹிரண்யாக்ஷனுடைய மனைவி மற்ற பெண்களுக்கும் சரி, அவங்கள ஆறுதல் படுத்தணுன்றதுக்காக பல நல்ல விஷயங்களையும் பேசியிருக்கான். பாகவதத்துல இந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவன் எப்படி ஆத்மா நித்தியமானது, அழிவில்லாதது, இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடல் தான் நம்ம இறக்கும் போது அழியக்கூடிய விஷயம், ஆத்மான்றது ஜடசக்தியால கட்டுப்பட்டுள்ள போது வெவ்வேறு நம்ம சகவாசம், நம்ம யாரு கூட எப்படி பழகிறோமோ எப்படி இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி அதை எடுக்குது. இது போன்ற கர்மவாதத்தையும் சரி, ஆத்ம தத்துவத்தையும் சரி, பல விஷயங்களை ஒரு பெரிய ஆன்மீகவாதி போல ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கான். ஸோ இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. எப்படி ஹிரண்யகசிபு ஒரு பெரிய அசுரன், அவன் புலனின்பமே தன்னுடைய வாழ்க்கையின் மையமா கொண்டிருக்கக்கூடியவன். அவனுடைய பேரே அதுதான் காட்டுது, ஹிரண்யா கசிபு அப்படின்னா. அவன் ரொம்ப நிறைய தங்கம், ஹிரண்யான்னா தங்கம், கசிப்புன்னா ரொம்ப மென்மையான படுக்கை. ஸோ படுக்கையை வச்சு என்ன பண்ண முடியும், நல்லா அனுபவிக்கிறதுக்காகவும் நிறைய தங்கம் புலனின்பத்துக்காகவும் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹிரண்யகசிபுவா இப்படி ஆத்ம தத்துவத்தை பற்றியோ கர்மத்தை பற்றியோ கர்மாவை பற்றியோ எல்லாம் இவ்வளவு பேசுறான் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஹிரண்யாக்ஷன் இறந்துட்டதுனால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஹிரண்யாக்ஷனுடைய மகன்களா இருக்கட்டும், மனைவிகளா இருக்கட்டும், அவனுடைய தாயா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. குடும்பமே சோகமா இருக்கு. ஆனா ஹிரண்யகசிபு இந்த அறிவுரை எல்லாம் சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு ஆன்மீக அறிவை கொடுக்குறான் அப்படின்னு வெளி தோற்றத்துல தோன்றாலும் உண்மையான காரணம், உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாம் சோகமா இருக்கும்போது இவனால சந்தோஷமா இருக்க முடியல. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து சோகமா இருக்காங்க அப்படின்னா, ஒருத்த மட்டும் நினைச்சதை சாப்பிட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? முடியாது. குடும்பத்துல இருக்கவங்களும் சந்தோஷமா இருந்தாதான் அவனால சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ ஆக்சுவலா என்ன விளக்கப்படுது அப்படின்னா, இவனுடைய சந்தோஷம் பாதிக்கப்படுதுன்றதுனால எகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்பம் தான் அங்க முக்கியமா கருதுறான். அதனாலதான் அவங்கள அந்த சோகத்திலிருந்து அந்த வருத்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறான் அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு 3வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, ஹிரண்யகசிபு எப்படி இந்த வரம் கேட்கிறான், கடுமையான தவம் புரிஞ்சு இந்த சாகா வரம் கேட்கிறான் இல்லையா, அமரத்துவம் கேட்கிறான், அதை பற்றின விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பௌதிக நன்மைக்காக இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் பெரும் துன்பத்தை விளைவிக்கிறான் இந்த ஹிரண்யகசிபு. அது எப்படின்றதுதான் 3வது அத்தியாயம் விளக்குது. ஸோ அவனுடைய ஒரே குறிக்கோள் என்ன, ஹிரண்யகசிபோட குறிக்கோள் நம்ம நிரந்தரமா வாழணும்.
அஃப்கோர்ஸ் ஹிரண்யகசிப்பு மட்டுமே இல்லை, இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய நிறைய பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருடைய விருப்பமும் அதுதான். இன்ஃபேக்ட் மகாபாரதத்துல ஒரு யக்ஷன் ஒரு முறை யுதிஷ்டர் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்பான், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு. அப்போ யுதிஷ்டர் அதுக்கு பதில் சொல்வார், தன் கண் முன்னாடி பல்லாயிரம் மக்கள் தினசரி இறந்து போயிட்டு இருக்காங்க, எத்தனையோ ஜீவராசிகள் இறந்துட்டு இருக்கு, தினம் தினம் நம்ம கண் கூட பார்க்கிறோம் கேட்கிறோம் இதெல்லாம். ஆனாலும் தான் மட்டும் மரணம் அடைய மாட்டேன், நான் மட்டும் உயிரோட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் நினைக்கிறான், அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம மரணம் அடைய மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், தற்காப்புக்காக எவ்வளவோ ஏற்பாடுகளை செய்யறோம். ரொம்ப எளிமையா வாழணும்ன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது இன்னைக்கு. ஸோ காரணம், நம்மளை காப்பாத்திக்கணும், நம்ம எப்படியாவது நிரந்தரமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஹிரண்யகசிப்பு ரொம்ப பெரிய புலனின்பத்துல நிறைய வசதி பலம் பதவி இருந்ததுனால, அவனால அதை அடையிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால அதுல ரொம்ப மூழ்கி போயிருந்தான். ஸோ அதனால அவன் நிரந்தரமா வாழணும்னு விருப்பப்பட்டான், யாராலையும் ஜெயிக்க முடியாதவனா இருக்கணும்னு விருப்பப்பட்டான். முதுமை, நோய், இந்த மாதிரியான பிரச்சனைகளால நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சான். யாரும் நம்முடைய எதிரியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். ஸோ இந்த மாதிரி மொத்தத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே நம்ம தான் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கணும், நமக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே இருக்கணும், நம்ம தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சான். ஸோ அதனால ஹிரண்யகசிப்பு பண்ற இந்த தவத்தை தேவர்கள்லாம் கவனிக்கிறாங்க. கடுமையான தவம் புரிகிறான். அந்த தவத்தின் வலிமையினால, ரொம்ப கடுமையா அவன் தவம் புரிஞ்சதுனால ஒரு வகையான நெருப்பு ஜுவாலை அவனுடைய உடல்ல இருந்து வெளிவருது. அப்போ அவனுடைய தலையிலிருந்து வெளிவந்த அந்த நெருப்பானது முழு பிரபஞ்சத்தையும், அதுல இருக்கக்கூடிய மக்களையும், பறவைகள், மிருகங்கள் எல்லாரையுமே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருது. எல்லாருக்கும் பெரிய ஒரு தொந்தரவு உண்டாக்குது. அது மிகவும் இயற்கைக்கு மாறான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குது. ஸோ மேலுலகங்கள், கீழுலகங்கள், இங்க பூமி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த வெப்பம் ரொம்ப மிகுந்து காணப்படுறதுனால ஸோ தேவர்களும் தொல்லைக்குள்ளாகி உயர் கிரகங்கள்ல இருக்கக்கூடிய வசிப்பிடங்களை தேடி போறாங்க, பிரம்மதேவரை தேடி போறாங்க. எப்பவுமே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தேவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மாவாலையும் முடியலன்னா சிவன், சிவனையும் முடியலன்னா அல்டிமேட்டா பகவான் விஷ்ணுவை தேடுறாங்க. ஸோ அது மாதிரி இப்ப பிரம்மதேவரை போய் தேடுறாங்க, பிரம்மதேவர்கிட்ட அடைக்கலம் பெற பார்க்குறாங்க. ஸோ அந்த தேவையில்லாத அந்த வெப்பம் ஹிரண்யகசிப்புனால வந்துட்டு இருக்கு இல்லையா, அவன் சாகா வரம் வேண்டி செய்யக்கூடிய அந்த தவத்தினால வரக்கூடிய தொந்தரவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரம்மதேவர் இதெல்லாம் கேட்டுட்டு பிருகு முனியோடவும் தட்சனுடனும் இன்னும் சில பேரோட சேர்ந்து ஹிரண்யகசிப்பு தவம் பண்ற இடத்துக்கு வரார், ஹிரண்யகசிப்பு காண்றதுக்காக. ஸோ இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணவரான பிரம்மா வந்ததை பார்த்து ஹிரண்யகசிப்பு தன்னுடைய சிரம் தாழ்த்தி பிரம்மாவுக்கு அவனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து பிரார்த்தனைகளை முன்வைக்கிறான். ஸோ இப்ப பிரம்மா உனக்கு என்ன வரம் வேணும், எதுக்காக இந்த தவம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்க முன்வரார். ஸோ அப்போ அவன் கேட்குறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரொம்ப ஃபேமஸானது, எந்த ஜீவராசியாலும் நான் கொல்லப்படக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயோ வெளியோ நான் கொல்லப்படக்கூடாது, தனக்கு பகல்லையோ வெளிச்சத்திலையோ மரணம் ஏற்படக்கூடாது, இரவிலையோ பகல்லையோ
மரணம் ஏற்படக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் நான் கொல்லப்படக்கூடாது, இது மாதிரி பல பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரான். எப்படியாவது, அதாவது தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான், எப்படியாவது நம்ம அமரத்துவத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் ஒருத்தன் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அது எதுவுமே கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுறான். அது எல்லாத்துக்கும் மேல இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் தான் தான் தலைமை அப்படின்ற அந்த அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். அனிமா லகிமா போன்ற அஷ்ட சித்திகள் வேணும்னு கேட்கிறான். ஸோ இது எல்லாத்தையும் பிரம்மா கிட்ட அவன் வரமா கேட்டு பெறறான். ஸோ இப்போ பிரம்மதேவர்கிட்ட இருந்து இந்த வரங்களை பெற்று பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் எப்படி சித்திரவதை செஞ்சான், அதன் மூலமா அந்த அந்த வரத்தை அவன் எப்படி துஷ்பிரயோகம் பண்ணணும் அப்படின்றத அடுத்த அத்தியாயம் 4வது அத்தியாயம் விளக்குது. ஸோ ஹிரண்யகசிபு என்னதான் கடுமையான தவம் பண்ணி பிரம்மதேவரை மகிழ்விச்சு விரும்பிய வரங்களை வாங்கியிருந்தாலும் அந்த வரங்களை வாங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முழுமையா அரிக்கப்பட்டிருந்த அவனுடைய உடல், ஏன்னா நீண்ட காலம் பல ஆயிரக்கணக்கான வருஷமா அவன் தவம் பண்ணிட்டு இருந்தான். அந்த உடல் வந்து அப்படியே கரையான்லாம் அரிச்சு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, சதையே இல்லாம. ஸோ இப்போ மறுபடியும் அவனுடைய உடல் வந்து புத்துயிர் பெறுது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப இளமையா அவன் வந்து நல்ல ஒரு சரீரத்தை பெறறான். ஸோ அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு இவ்வளவு பலம் கிடைச்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா? உலகங்களையும் வெற்றி பெறறான். தேவர்கள் அசுரர்கள் ஆகிய அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரான். இந்திரன் இருப்பிடம் உட்பட எல்லா இடங்களுக்கும் அதிபதியாக மாறிய அவன் மிகவும் ஆடம்பரமாக வாழ்வை அனுபவிக்க துவங்கி வெறி பிடித்தவனானான். பகவான் விஷ்ணு, பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோரை தவிர மற்ற எல்லா தேவர்களும் அவனது கட்டுப்பாட்டிற்கு அடிபணிந்து அவனுக்கு சேவை செய்ய துவங்கினர். கற்பனை பண்ணி பாருங்க, எல்லா தேவர்களும், வாயு தேவன், அக்னி தேவன், இந்திரன், சந்திரன், இந்த மாதிரி அத்தனை தேவர்களும் ஹிரண்யகசிபு சொல்றபடி கேட்டு நடந்துட்டு இருக்காங்க. உட்காருன்னா உட்காரணும், எழுந்துருன்னா எழுந்திருக்கணும், அந்த மாதிரி முழு கட்டுப்பாட்டுல அவங்க எல்லாம் இருக்காங்க. அவ்வளவு பெரிய தேவர்களுக்கே அந்த நிலை என்ன, அப்போ மற்றவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே, இன்னும் சொல்லணும்னா பாகவத்துல வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு, நாரதர் போன்ற பகவானுடைய சிறந்த பக்தர்கள், ரிஷி முனிவர்கள் எல்லாம் கூட அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்ப திமிர் பிடித்தவனா இருந்ததுனால திருப்தி அடையவே இல்லாம அனைத்து பிராமணர்களிடம் அவனிடம் திருப்தி அடைந்து திட மனதுடன் அவனை சபித்தனர். இறுதியில் பிரபஞ்சத்தில் உள்ள தேவர்கள் மற்றும் முனிவர்கள் முதலான அனைத்து ஜீவராசிகளும் ஹிரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து தங்களை காப்பாற்றும்படி பரமபுருஷரிடம் பிரார்த்தனை செய்தனர். ஸோ அல்டிமேட்டா நம்ம அடைக்கலம் பெற வேண்டியவர் பகவான் விஷ்ணு அப்படின்றது இந்த மாதிரி பல லீலைகள்ல நம்ம புரிந்து கொள்றோம். ஸோ இப்பவும் எல்லாரும் யாரை நோக்கி போறாங்க? பகவான் விஷ்ணு இடத்துல போய் பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ தேவர்களையும் பிற ஜீவராசிகளையும் ஹிரண்யகசிபுவால் உருவாக்கப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளில் இருந்து தாம் காப்பாற்றுவதாக பகவான் விஷ்ணு தேவர்களுக்கு அறிவித்தார். ஸோ பகவான் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறாரு. இப்போ இங்க வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் பல நாட்களா தொடர்ந்து நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்த உடனே இப்போ இந்த மழை வந்த உடனே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. வேர்த்து விறுவிறுத்துட்டு இருந்தது, கையில விசிறி எல்லாம் வச்சு வீசிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சா கொஞ்ச நேரம் ஆன உடனே இப்போ அந்த வெக்கையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி பகவான் இப்போ
பெரும் துன்பத்துல இருந்த எல்லாரும் பகவான் இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் வந்து பயப்பட வேண்டாம், நான் வந்து இந்த சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை காப்பாற்ற போறேன். ஸோ இந்த ஹிரண்யகசிப்பு வந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். தேவர்கள்ல இருந்து, ரிஷி முனிவர்கள்ல இருந்து, பசுக்கள்ல இருந்து, பிராமணர்கள்ல இருந்து எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ கடைசியா அவன் வந்து என்னுடைய பக்தனான பிரகலாதருக்கு வந்து தொந்தரவு கொடுக்க போறான். பிரகலாதரை வந்து சித்திரவதை செய்ய போறான். ஆனா அதுதான் அவனுடைய கடைசி செயலா இருக்க போகுது. அவன் அந்த காரியத்தில் ஈடுபட்ட உடனே நான் வந்து அவனுடைய கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் கொடுக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 5வது அத்தியாயத்துல வந்து பிரகலாதர் வந்து எப்பவும் பகவான் விஷ்ணுவோட வழிபாட்டில் ஈடுபட்டிருந்ததால சண்டா அமர்கன்ற தன்னுடைய ஆசான்களுடைய போதனைகளை அவர் கேட்காததுனால ஹிரண்யகசிப்பு தன் மகனான பிரகலாத மகாராஜை பிரகலாத் மகாராஜனை வந்து பல விதங்கள்ல துன்புறுத்துறான், பல விதங்கள்ல சித்திரவதை செய்யறான். ஸோ அதை பற்றின விவரங்கள் 5வது அத்தியாயத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹிரண்யகசிப்புவோட குரு சுக்கராச்சாரியர், அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர். ஸோ சண்டா அமர்கன்ற 2 மகன்கள் சுக்கராச்சாரியருக்கு. அவங்க தான் பிரகலாதருக்கு வந்து பாடம் கற்பிக்கிறதுக்காக அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள். ஸோ இந்த ஆசான்கள் சிறுவனான பிரகலாதருக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க? அரசியல், பொருளாதாரம் முதலான பல பௌதிகமான விஷயங்கள். எப்படி வந்து நம்ம நிறைய பொருள் சேர்க்கிறது, எப்படி இந்த உலகத்துல நம்ம சிறந்த அனுபவிப்பாளனா இருக்கிறது, இந்த போதனைகள் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா பிரகலாதர் அதிர்ஷ்டவசமா ஏற்கனவே உண்மையான போதனை பகவான் விஷ்ணு பகவானுடைய தாமரை திருவடிகளில் சேவை செய்யறதை பற்றி, அவருடைய சேவையில தன்னை அர்ப்பணித்துக் கொள்றதை பற்றி கேட்கறது தான் அப்படின்றத ஏற்கனவே நாரதர்கிட்ட இருந்து அவர் கேட்டிருக்கிறதுனால இப்போ இவங்களுடைய போதனை எல்லாம் அவர் காதுல விழவே இல்லை. ஸோ அவர் எப்பவுமே ஆன்மீக நாட்டம் உடையவர். அவருக்கு இந்த உலகாயுத விஷயங்கள்ல புலனின்பத்துக்கான விஷயத்துல விருப்பமே இல்லை. ஆனாலும் அவர் எல்லார் இடத்துலையும் ரொம்ப சமமா நடந்துக்கிட்டார், யார் இடத்துலையும் பாரபட்சம் காட்டல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹிரண்யகசிப்பு தன்னுடைய மகன்கிட்ட ஒரு முறை கேட்குறான், நீ பள்ளிக்கூடம் போற, குருகுலத்துல நிறைய பாடங்கள் கத்துட்டு இருக்கு, அப்படி கட்டுறதுலயே வந்து ரொம்ப சிறப்பான பாடம் என்ன அப்படின்னு பிரகலாதர்கிட்ட கேட்டபோது, அப்ப பிரகலாதர் சொல்றார், இந்த பௌதிக வாழ்க்கையில எப்பவுமே புலன் இன்பத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உலகாயுத வாழ்க்கையில இது என்னுடையது, இது என்னுடைய பகைவனுடையது அப்படின்ற அந்த இருமை இருந்துகிட்டே இருக்கு. அவன் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்வை துறந்து காட்டுக்கு போகணும், வனவாசம் ஏற்கணும், வானப்பிரஸ்தம் எடுக்கணும், பரமபுருஷ பகவானை வழிபாடு செய்யணும், அதுதான் மிகச்சிறந்த பாடம் அப்படின்னு சொல்லி பிரகலாதர் சொல்லும்போது ஹிரண்யகசிப்பு யோசிச்சு பாருங்க, அவனுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பகவான் விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு அதை கேட்ட ஹிரண்யகசிப்பு என்ன பண்றான், உடனே தன்னுடைய மகன் வந்து எப்படி இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி விஷ்ணு பக்தியை பத்தி பேசுறான் அப்படின்னு, அதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டா அமர்கனை கூப்பிட்டு எச்சரித்து, இந்த மாதிரியான போதனைகள் எல்லாம் யாரு இவனுக்கு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறான். ஸோ
பிரகலாதர் இந்த மாதிரி சண்டா அமெரிக்கன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்களுக்கு எதிராக செயல்படுறத பார்த்து பிரகலாதர் எனிவே பிரகலாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, தான் ஒரு தூய பக்தனா மாற முயல்வதாகவும் அதை தான் மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்றதையும் அவர் சொல்றார். அப்போ இந்த பிரகலாதருடைய பேச்சை கேட்ட சண்டா அமெரிக்கா 2 பேரும் பலவிதமா அவனுக்கு பயமுறுத்தலை உண்டாக்குறாங்க. பிரகலாதருக்கு தங்களால் இயன்ற அளவு அவருக்கு கல்வி புகட்டி அவரை தந்தையின் முன் கொண்டு நிறுத்துறாங்க. அப்படி இல்லை, இப்படிதான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி கொடுக்கிற பாடத்தை ஏற்க வைக்க எவ்வளவோ முயற்சி செய்து ஆனா அது பயன் இல்லாம போகுது. இப்போ மறுபடியும் ஹிரண்யகசிப்பு தன்னுடைய மகனான பிரகலாதனை ரொம்ப அன்போட கட்டி அணைச்சு தூக்கி மடியில அமர வச்சு இப்ப மறுபடியும் கேட்கிறான், உன்னுடைய ஆசான்கள்ட்ட இருந்து நீ கற்றுக்கொண்டதுலேயே மிக சிறப்பான பாடம் எது அப்படின்னு கேட்கும்போது வழக்கம் போலவே பிரகலாதர் என்ன சொல்றார், இந்த முறை அவர் சொல்றார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார் பிதா விஷ்ணு பக்திஷ்சேன் நவலக்ஷண கிரியேத பகவத் தன்மன்யே தீதமுத்தமம். இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் சொல்லக்கூடிய இந்த நவவித பக்தி தொண்டு இருக்கு இல்லையா, இந்த 9 விதமான வழிமுறைகள் இருக்கு. இதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம். இதுதான் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்கான வழிமுறை அப்படின்றத சொல்லி யாரு இதை ஏற்கிறாங்களோ அவங்கதான் மிகச்சிறந்த புத்திசாலி. தன்மன்யே தீத உத்தமம். ரொம்ப அதீத புத்தி உடையவங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்ற வழிமுறையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்ற. இதை கேட்ட ஹிரண்யகசிபுக்கு இப்போ கடும் கோபம். பிரகலாதனுக்கு இந்த மாதிரியான பாடத்தை புகட்டிய சண்டை அமெரிக்கா 2 பேரையும் பயங்கரமா தண்டிக்கணும். அவனுக்கு கடும் கோபம். இவங்க பயங்கரமான பயம். இவங்க 2 பேருக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு. அதனால இவங்க 2 பேரும் எப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கணும்னு சொல்லி, இல்லை நாங்க எல்லாம் சரியாதான் சொல்லி கொடுத்தோம், நாங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அவரை கேட்கவே மாட்டேங்கிறாரு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு புலம்புறாங்க, அழறாங்க. எப்படி பிரகலாதர் இந்த விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தியை பற்றி கற்றுக்கொண்டார் அப்படின்றதும் அவங்களுக்கு விளங்கல. அவங்களுக்கும் புரியல. பிரகலாதர் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்ட போது அவர் சொல்றார், குடும்ப வாழ்வில் பற்று கொண்டவர்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதில்லை, மாறாக இந்த ஜட உலகில் அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு தொடர்ந்து மென்றதையே மென்று கொண்டு இருக்கின்றனர். புனா புனா சர்வித்த சர்வனானாம். யார் உலகாயுதமான புலன்பத்துக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி புரிய போறது இல்லை. ஒருவன் தூய பக்தரிடம் தஞ்சம் அடைந்து கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வதற்கு தகுதி உடையவன் ஆக வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையாகும் அப்படின்னு பிரகலாதர் சொல்றார். இதை தொடர்ந்து 6வது அத்தியாயத்துல பிரகலாதர் தன்னுடைய கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல உபதேசங்களை கொடுக்கிறார். அந்த உபதேசங்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கு. கௌமாரம் ஆச்சரித் பிரக்யா தர்மான் பாகவதானிகா துர்லபம் மானுஷ ஜன்ம தத்ய அத்ருவம் அர்த்ததம்
ஸோ பிரகலாதர் என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல இருந்தே கௌமாரன்னா 5 வயசு 5-6 வயசுல இருந்தே இந்த ஆன்மீக போதனைகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஜீவராசியும், குறிப்பாக மனிதர்கள் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே ஆத்ம ஞானத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறார். கௌமாரமாச்சரிய நம்ம பார்க்கிறோம், சுக்கதேவ கோஸ்வாமி ஆகட்டும், பிரகலாதர் ஆகட்டும், தாயோட கர்ப்பத்திலிருந்தே அவங்களால பாகவதத்தை கேட்டு பகவத் பக்தி என்ன, அது எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவம்ன்றதை அவங்களால புரிந்து கொண்டு வாழ்க்கை முழுக்க ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ முடிஞ்சது. ஸோ இந்த ஆன்மீக அறிவு அப்படின்றது, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு வயது ஒரு தகுதி இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சின்ன குழந்தை தாங்க, அவனுக்கு என்னங்க தெரியும், கொஞ்சம் பெரியவன் ஆகட்டும். பெரியவங்க ஆகிட்டா இப்பதாங்க வாழ வேண்டிய வயசு, இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். ஆனா இங்க பிரகலாதர் என்ன சொல்ற, கௌமாரம் ஆச்சரியத்தாக வாழ்க்கை ஆரம்பத்தில இருந்தே அது இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த பகவத் பக்தி சொல்லிக் கொடுக்கப்படணும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிறோம் இல்லையா, என்னது 5ல் வளையாதது 50ல் வளையாது. சின்ன வயசுலயே ஒருத்தங்களுக்கு புத்தி ஏறல அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே அது புரிய போறது கிடையாது. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கப்படணும் அப்படின்றத இங்க நாம பார்க்கிறோம். ஸோ பிரகலாதர் என்ன சொல்றார், குழந்தைகளா இருக்கும் போதே இந்த போதனைகளை கொடுக்கணும்ன்றது மட்டும் இல்லாம, கிருஷ்ணரே பரமபுருஷர், அவர் ஒருவரே அனைவராலும் வழிபடத்தக்க பகவான் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். பௌதிக சுகத்துல ஒரு அதிக நாட்டம் கொள்ளக்கூடாது. ஏன்னா பௌதிகமான சுகம் அப்படின்றது தற்காலிகமானது, அது திருப்தியை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஆத்மா ஆன்மீகமானது, பௌதிக சுகம் பௌதிகமானது, தற்காலிகமானது. நித்தியமான ஆத்மாவை தற்காலிகமான ஒரு சுகத்தால திருப்திப்படுத்த முடியாது. அதனால அதனுடைய விளைவு என்னவா இருக்கும், விரக்தி, வெறுப்படைஞ்சு போயிடும். ஸோ அதனால பெட்டர் அதுக்காக முயற்சி பண்ணாம இருக்கிறது. மாறாக சுலபமாக அடையப்படக்கூடிய பௌதிக விஷயங்கள் கொண்டு ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். ரொம்ப எளிதா, ரொம்ப கடினமா கழுத மாதிரி ரொம்ப கடின உழைப்புன்றது இன்னைக்கு நவீன காலத்துல நிறைய வலியுறுத்துறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. ஒரு கழுதை தேவையில்லாம பொதி சுமக்குது. ஒரு சலவை தொழிலாளி பெரிய மூட்டையை தூக்கி வைக்கிறான், அது பாட்டுக்கு சுமந்துட்டு போகுது. அதுக்கு அது சுமக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கழுதை எங்க பார்த்தாலும் புல்லு இருக்கு, எங்க வேணா அது மேய்ஞ்சிட்டு போகலாம். முதலாளி கொடுக்குற அந்த கொஞ்சம் புல்லு சாப்பிட்டுதான் வாழணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்கு. ஆனா அது என்ன நினைக்குது, எனக்கு ஒரு முதலாளி வேணும், அவர் கொடுக்கறது தான் நான் சாப்பிடணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்குது. அது அதனுடைய முட்டாள்தனத்தை காட்டுது. ஸோ அதனாலதான் யாரையாவது நம்ம திட்டணும், கழுதை ஒருத்தன் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துக்கிறான்னா கழுதையோட அவனை ஒப்பிடுறோம். சாஸ்திரமும் அதை சொல்லுது. ஸோ மிக கடினமா உழைக்கிறது அப்படின்றது ரொம்ப கௌரவமான விஷயமா இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா அது புத்திசாலித்தனமே கிடையாது, அது முட்டாள்தனம். கடின உழைப்பு எதுக்கு? அதிகபட்சம் எவ்வளவு நம்மளால சாப்பிட முடியும்? நம்ம தூங்கும் போது எங்க தூங்குறோன்றது நமக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாய் தெருவில் படுத்து தூங்கும் போது அதுக்கு என்ன சுகம் கிடைக்குதோ அதே சுகம்தான் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்து தூங்கினாலும். தூங்கும்போது 2 பேருக்குமே எங்க இருக்குங்கன்றது தெரிய போறது இல்லை. ஒரு பன்றி மலம் சாப்பிடுறதுனால கிடைக்கும் போது என்ன சுவை கிடைக்குதோ, என்ன
பலம் கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து விதவிதமா சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்குது. ஸோ இந்த ஆகார நித்ரா பயமைத்தனம், சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்து கொள்றதுன்ற இந்த பௌத்திகமான விஷயங்களை வந்து ரொம்ப அதீத முயற்சி எடுத்து ரொம்ப கடினமா உழைச்சி அடையணுன்றது கிடையாது. ஏன்னா இறைவன் இயற்கையிலேயே எல்லாத்துக்கும் எல்லா தேவைகளையும் கொடுத்துருக்கிறார் ஆல்ரெடி. யாரும் வந்து இதுக்குன்னு தனிப்பட்ட கடினமான முயற்சி எடுக்கணும்ன்றது இல்லை. மனிதனை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் இந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக கடினமா உழைக்கிறது, பட்டம் வாங்குறது, பெரிய படிப்பு படிக்கிறது, ராத்திரி பகலா உழைக்கிறது, அதெல்லாம் கிடையாது. வேற எந்த ஜீவராசியும் அதை செய்யறது கிடையாது. ஆனா மனிதன் தான் பெரிய முட்டாளா இருக்கிறதுனால கடினமா உழைக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதை இங்க எதிர்க்கிறார். அது முட்டாள்தனங்கிறார். ஸோ அது மட்டும் இல்ல, ஒருவனது ஆயுள் மிகவும் குறுகியதாக உள்ளதால் அவன் ஒவ்வொரு நொடியையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே செலவிட வேண்டும். இளமையில் பௌதிக சுகபோகங்களை அனுபவிப்போம், முதுமையில் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தான்னா அது பெரிய இழப்பாயிடும். ஏன்னா முதுமை வரைக்கும் இருப்போன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இருந்தாலும் முதுமையில நம்ம கத்துக்கிறதுக்கு, நம்ம கத்துக்கிட்டதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். முதல்ல அதை ஏத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். நடைமுறையில நம்ம அனுபவப்படுறோம். வயசானவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் வந்து அவ்வளவு எளிதா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே இளைஞர்களுக்கு, சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியா ஏத்துக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்தான்னா அவன் கையில ஒரு ஜெபமாலையை கொடுத்து, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஜெபம் பண்ணிடான்னா நம்ம பண்ணும்போது அதை பார்த்து அவனும் அப்படியே செஞ்சிருவான். ஆனா வயசானவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா 100 கேள்வி கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறமும் பதில் சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க. நிறைய அனுபவம் இருக்கு நமக்கு. அது மாதிரி முதல்ல நம்ம சொன்ன அஞ்சல் வளையாதது 50ல வளையாது. ஸோ அது மாதிரி ஸோ பிரகலாதர் இங்க நிறைய உபதேசங்களை கொடுக்கிறார் தன்னுடைய கூட படிக்கிற மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்துல வந்து எப்படி பிரகலாதர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாரதர்கிட்ட இருந்து பாகவத தர்மத்தை, பக்தியை பற்றி கற்கிறார் அப்படின்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் நமக்கு தெரியும், பிரகலாதர் வந்து கயாத்துவோட வயிற்றுல இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் வந்து பிரகலாதர கர்ப்பத்தில் இருக்கும்போதே கொன்னுடணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா பிரகலாதருடைய அப்பா ஹிரண்யகசிபு பெரிய அசுரன், ஏற்கனவே மொத்த பிரபஞ்சத்துக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு பிறக்கிற குழந்தை இன்னொரு அசுரனா இருந்து மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தை தொந்தரவு படுத்துறதுக்கு பதிலாக பெட்டர் இப்பவே அழிச்சிடலாம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழிச்சிட்டோம்னா இன்னொரு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து நாரதர் தலையிடுறார். நாரதர் வந்து அதை தடுத்து நிறுத்தி, இல்லை இல்லை, பிறக்க போற இந்த குழந்தை வந்து பெரிய மகா பாகவதன், மிகச்சிறந்த பக்தனா வரப்போறான் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கயாது வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் ஹிரண்யகசிபு திரும்பி வர வரைக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அங்க கொண்டு போய் வளர்க்கிறார். அந்த சமயத்துல நிறைய பக்தி தத்துவத்தை வந்து விளக்குறார். ஸோ ஹிரண்யகசிபு மகனாக இருந்த பட்சத்திலும் நாரதருடைய சங்கம் அவருக்கு கிடைச்சதுனால, கர்ப்பத்தில் இருக்கும் போதே பாகவத தர்மத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு மிகச்சிறந்த பக்தரா வரார். அப்கோர்ஸ் இது இடையில ஒரு சின்ன இன்சிடென்ட் பாகவதத்துல இல்லாதது நரசிம்ம புராணத்திலிருந்து இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பிரகலாதர் வந்து ஒரு அசுர குடும்பத்துல பிறந்தாலும் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பக்தரா இருக்க முடிஞ்சது அப்படின்றத விளக்குறதுக்காக இந்த கதை சொல்லப்படுது. ஸோ பிரகலாதர் அவருடைய முந்தைய பிறவியில ஒரு பிராமணனாக இருந்தும் பிராமண தர்மத்தை எதையும் கடைபிடிக்காத ஒரு பிரம்ம பந்துவா இருந்ததா விளக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்து புலனின்பத்துக்காக எவ்வளவோ முயற்சி செய்து வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறார் அந்த பிராமணன். காட்டுல போய் இருக்கும்போது
ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மங்களமான நரசிம்ம சதுர்தசி நாள், பகவான் நரசிம்மர் அவதரித்த நாள். அங்க இருக்கிறதுக்கு காடுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பழைய இடிஞ்சு போன கட்டிடம் இருக்கு. அங்க போய் இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். அங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய நரசிம்மர் கோயிலா இருந்திருக்கு. ஸோ நாள் முழுக்க காட்டுல சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லாம அவர் அங்க இருந்ததுனால, பகவான் நரசிம்மர் அவருடைய அவதார திருநாள்ல இந்த மாதிரி அவருடைய கோயில் இருந்த இடத்துல ஒருத்தர் வந்து விரதம் இருந்ததா ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பலனாக அவருக்கு அடுத்த பிறவியில ஒரு பக்தனா பிறக்கிறதுக்கு அவர் வரம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன் இந்த கதைய. ஏன்னா நேரம் ஆயிட்டிருக்கு. ஸோ அதே போல இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்யகசிப்பு வந்து காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, நாரதரும் இன்னொரு ரிஷி 2 ரிஷிகள் வந்து ஒரு பறவை ரூபம் எடுத்து வந்து 2 பறவைகளா வந்து அவன் தவம் புரிஞ்ச இடத்துல இருந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி நாராயண நாமத்தை சொல்ல, அதை வந்து ஹிரண்யகசிப்போட காதுகள்ல விழ, ஹிரண்யகசிப்புக்கு வந்து அது தொந்தரவு உண்டாக்க, ஏன்னா அவன் அசுரன் இல்லையா, பகவான் நாமத்தை அவனுக்கு கேட்க பிடிக்கல. ஸோ அவன் தொந்தரவு அடைஞ்சு என்ன பண்றான், அவன் தவம் பண்றதை விட்டுட்டு வீட்டுக்கு போறான். ஸோ அப்ப வந்து தன்னுடைய மனைவி கயாத்துவோட அவன் உறவு கொள்ள நேரிட, அந்த உறவு கொள்ற சமயத்துல காட்டுல அந்த பறவைகள் வந்து நாராயணா நாராயணான்னு கத்துன அந்த சம்பவம் இவனுடைய மனசுல தோண, அந்த சிந்தனையோட அவன் மனைவியோட உறவு கொள்ள, அந்த நாராயணா என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனால பிரகலாதர் மகனாக தோன்றியதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, எதுவும் பை சான்ஸ் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா, ஆக்சிடென்டலா நடக்குது அப்படின்றது கிடையாது. எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்கு. பகவானுடைய திட்டம் இருக்கு. பகவான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார். ஸோ இப்போ இதை தொடர்ந்து பாகவதத்துக்கு வருவோம். பாகவதத்தினுடைய 8வது அத்தியாயத்துல இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, அந்த அத்தியாயத்துல எப்படி நரசிம்மரா பகவான் தோன்றி அசுரனான ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணார் அப்படின்ற விவரங்கள் ரொம்ப விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் இன்னும் ஒரு 2 அத்தியாயம் இருக்கு. நமக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனிவே இருக்கிற நேரத்துல நம்ம இந்த அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த 8வது அத்தியாயம் எப்படி தொடங்குது அப்படின்னா, நாரத முனி வந்து சொல்றார், அசுர குமாரர்கள் அனைவரும் பிரகலாத மகாராஜரின் திவ்யமான உபதேசங்களை சிறமேற்கொண்டு அவர்களுடைய ஆசிரியர்களான சண்டன் மற்றும் அமர்க்கனின் பௌதிக போதனைகளை நிராகரித்தனர். அசுரகுமாரர்களான எல்லா மாணவர்களும் பிரகலாத மகாராஜன் சகவாசத்தினால் கிருஷ்ண உணர்வில் முன்னேறி வருவதை கண்ட சுக்கராச்சாரியர் மகன்களான சண்டனம் அமர்க்கனும் அச்சமடைந்து அசுரராஜனிடம் சென்று நிலைமையை உள்ளபடி தெரிவித்தனர். ஸோ இப்ப பிரகலாதர் பக்தி பயிற்சி பண்றது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற மாணவர்களுக்கும் பகவத் தத்துவத்தை எடுத்து சொல்லி, பக்தி தத்துவத்தை சொல்லி அவங்களையும் பக்தர்களாக்கிட்டார். ஸோ இதை கண்ட உடனே ஆசிரியர்களுக்கு பெரிய பயம் உண்டாயிடுது. உடனே அதை போய் அவன் ரிப்போர்ட் பண்றான். ஸோ நிலைமையை புரிந்து கொண்ட ஹிரண்யகசிப்பு உடலே நடுங்கும் அளவுக்கு கோபாவேசம் அடைந்து முடிவில் தன் மகனான பிரகலாதரை கொன்றுவிட முடிவு செய்தான். இயற்கையாகவே கொடுமை மிக்கவனாக ஹிரண்யகசிப்பு அவமானம் அடைந்து காலால் மிதிக்கப்பட்ட பாம்பு போல் சீரத் துவங்கினான். அவனுடைய மகனான பிரகலாதரோ அமைதியாகவும் அடக்கமாகவும் மரியாதையுடனும் புலனடக்கத்துடனும் கைகளை கூப்பியபடி ஹிரண்யகசிப்புவின் முன் நின்று கொண்டிருந்தார்.
பிரகலாதரின் வயதுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப அவர் தண்டிக்கப்படக்கூடாதவர் ஆவார். இருப்பினும் ஹிரண்யகசிப்பு கொடுமை மிக்க வக்கிர கண்ணால் பார்த்து கொண்டு பின்வரும் கடுஞ்சொற்களால் அவரை திட்டினான். ஸோ பொதுவாகவே சின்ன குழந்தைங்கள்னா யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு திட்டுவோம், தண்டிப்போம், அப்புறம் சரி போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இவன் ரொம்ப அதீதமா அந்த புலனின்பத்துல பெற்று கொண்டு இருந்ததுனால பிரகலாதருடைய செயல்பாடுகள் இவனுக்கு அதுக்கு தடையா இருக்கு அப்படின்றத உணர்ந்த உடனே தன்னுடைய சொந்த மகன்றது கூட பார்க்காம, சின்ன குழந்தைன்றத கூட பார்க்காம அவ்வளவு கடும் கோபம் வருது, திட்டுறான். அதுக்கப்புறம் கொல்றதுக்கும் பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறான். ஸோ இதுதான் ஒரு அசுரன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நவீன காலத்துல நம்ம பார்க்குறோம். இந்த மாடர்ன் ஏஜ்ல கூட நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் ஒருத்தர் கொலை பண்றாங்க. கொஞ்சம் பணத்துக்காக கூட கொலை பண்றாங்க. 1000 2000 ரூபாய்க்கெல்லாம் கூட இன்னைக்கு கொலை பண்றாங்க. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த சமுதாயம் போறதுக்கு காரணம் மக்கள் அதிகமா ஹிரண்யகசிபு மாதிரி புலனின்பத்துல அதிகம் பற்று கொண்டிருக்கிறது தான். ஸோ அதனாலதான் நமக்கு இந்த கிருஷ்ண பக்தியில புலனின்பம் வேண்டாம், புலனின்பம் வேண்டாம்னு திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அது நமக்கு இந்த நிலையில்லாத ஒரு விஷயத்து மீத பற்றை உண்டாக்கும் போது அது பெரிய வலியை கொடுக்குது. முதல்ல அது நமக்கு திருப்தியை கொடுக்கறது இல்லை. அப்படியே நம்ம அதை அடைஞ்சாலும் அது நிரந்தரமா இல்லாததுனால நமக்கு அதை விட்டு பிரியும் போது மறுபடியும் பெரிய வலியை கொடுக்குது. ஸோ ஹிரண்யகசிபு என்ன சொல்றான்? விவேகம் இல்லாதவனே, மதி மழுங்கியவனே, புத்தியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி புத்தி இல்லாதவனே, குலத்தை அழிக்க பிறந்த பதரை, மனிதரில் கடைப்பட்டவனே, என் கட்டளையை மீறியவனான நீ பிடிவாதம் உள்ள மூடனாவாய், உன்னை இன்றே யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறான். சொந்த மகனை போய் நான் உன்னை யமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான்னா அவனை எப்படி சொல்றது? மூடனே பிரகலாதா, நான் கோபப்படும் போது உலகங்களும் அவற்றின் அதிபதிகளும் நடுங்குகின்றனர் என்பதை நீ அறிவாய். யாருடைய பலத்தினால் அயோக்கியனான நீ பயமற்றவனாகிய என் அதிகாரத்தையும் மீறும் அளவிற்கு இவ்வளவு புத்தியற்றவனானாய்? யார் உனக்கு இவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்கிறது? யாரு உனக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது? அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இவ்வளவு தேவர்கள் உட்பட எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன கண்டு பயப்படுறாங்க. என் கண் இமைய அசைச்சன்னா எல்லா தேவர்களும் நடுங்குறாங்க. ஆனால் உனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? யாரு உனக்கு இவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்கிறது? சோ பிரகலாதர் சொல்றார், அரசே, என்னுடைய பலத்திற்கும் மூலம் எதுவோ அதுவே தங்களுடைய பலத்திற்கும் மூலம். உங்களுக்கு வேற இடத்துல இருந்து எனக்கு வேற இடத்துல இருந்து எல்லாம் இந்த சக்தி கிடைக்கிறது இல்ல. எல்லா சக்தியும் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வருது. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை. அது பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் விஷ்ணுவே. அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லா சக்தியும் கொடுக்கிறார். அவர் இல்லாம யாரும் எந்த சக்தியும் பெற முடியாது. உண்மையில் எல்லா வகையான பலத்திற்கும் ஆதி மூலம் ஒன்றுதான். அவரே எனக்கு மட்டுமல்லாம தங்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா பலசாலிகளுக்கும் ஒரே பலமாக விளங்குகிறார். அவரின்றி எவராலும் எந்த சக்தியை பெற முடியாது. பிரம்மதேவர் உட்பட அசைவன அசையாதன, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகிய அனைவருமே பரமபுருஷரின் பலத்தினால்தான் ஆளப்படுகின்றனர். பிரம்மாவிலிருந்து எல்லாருமே பரமபுருஷருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுடைய பலம் வேற, என்னுடைய பலம் வேறன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் பகவான் விஷ்ணு தான் காரணம். ஸோ ஹிரண்யகசிப்புக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஜட உலகம் 3 பௌதிக குணங்களால் நடத்தப்படுவதால் அக்குணங்களுக்கு பகவானே எஜமானர் என்பதால்
அவரால் இந்த ஜட உலகை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியும். அன்பு தந்தையை, தயவு செய்து உங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடைய இதயத்தில் நண்பனினும் பகைவன் என்று வித்தியாசம் பாராட்ட வேண்டாம். அனைவரிடம் சமமோக்கு உடையவராக இருங்கள். கட்டுப்படுத்தாத தவறாக வழிநடத்தப்பட்ட மனதை தவிர வேறு பகைவன் இவ்வுலகில் இல்லை. இருக்கிறதே பெரிய பகைவன் யாரு? கட்டுப்படுத்தாத மனசு. மனசு கண்ட்ரோல்ல இல்லை, சாஸ்திர புத்தியின் மூலமா அது கட்டுப்படுத்தப்படல அப்படின்னா அதை விட வேறு பெரிய பகைவன் வேற யாரும் கிடையாதுங்கிறார். அனைவரையும் சமத்துவ நிலையில் காணும் பொழுது ஒருவன் பகவானை பரிபூர்ணமாக வழிபடும் நிலையை அடைகிறான். முற்காலத்தில் உடலெனும் செல்வத்தை கவர்ந்து செல்லும் 6 எதிரிகளை வெல்ல முடியாத உம்மை போன்ற பல முட்டாள்கள் இருந்தனர். அந்த முட்டாள்கள் 10 திக்குகளிலும் எல்லா எதிரிகளையும் நான் வென்றுவிட்டேன் என்று எண்ணி மிகவும் கர்வம் கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவன் 6 எதிரிகளை வென்று எல்லா ஜீவன்களிடம் சமத்துவம் உடையவனாக இருப்பானாயின் அவனுக்கு எதிரிகளே இல்லை. எதிரிகள் அறியாமையில் உள்ள ஒருவனின் கற்பனையில் தான் உருவாகின்றனர். எதிரி எதிரின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியே, அந்த எதிரி உனக்குள்ளே இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மத, மத்சரிய, இதுதான் அந்த எதிரி. நீ அதை முதல்ல வெற்றி கொள்ள முயற்சி பண்ண. வேற யாரோ நினைச்சிட்டு இருக்கிற நீ. உன்னுடைய இந்த உணர்வுக்கு காரணம் இந்த 6 விஷயங்கள் தான். உண்மையிலேயே பகவான் யாருக்கும் பாரபட்சமானவர் இல்லை. அவர் யாருக்கும் விரோதி கிடையாது. சமோகம் சர்வ பூத்தேஷு நமே துவேஷோஸ்தி நா பிரியா. கீதையில சொல்றாரு இல்லையா, நான் யாருக்கும் துவேஷம் காட்டுறது இல்லை, யாரும் மேலேயும் எனக்கு பொறாமை கிடையாது, நான் எல்லாருக்கும் சமமானவன்றார். ஸோ பிரகலாதர் அதை தான் இங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்கிறார். ஸோ ஹிரண்யகசிப்பு இப்ப சொல்றான், கயவனே, நீ புலன்களை கட்டுப்படுத்துவதில் என்னை விட சிறந்தவன் என்பது போல் என்னுடைய மதிப்பை குறைக்க முயற்சிக்கிறாய். சின்ன பையனி, சின்ன குழந்தை, எனக்கு புலன் கட்டுப்பாடு பத்தி எல்லாம் பேசுறியா? நான் எவ்வளவு பெரிய தவம் எல்லாம் இருந்திருக்கேன், பிரம்மா கிட்ட இருந்து வரம் எல்லாம் வாங்கியிருக்கேன். என் உடல் எல்லாம் கரையான அரிச்சு வெறும் எலும்பு மட்டும் இருக்கிற அளவுக்கெல்லாம் நான் தவம் புரிஞ்சிருக்கேன். என்னோட உயிர் மூச்சியே வெறும் எலும்புல வச்சிருந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு நீ இப்போ புலன் கட்டுப்பாட்டை பத்தி சொல்லி கொடுக்குறியா? என்ன நீ மதிப்பு குறைச்சு பேசுறியா? என்ன மட்டப்படுத்தி பாக்குறியா அப்படிங்கிறார். இது அதிக பிரசங்கித்தனமாகும். நீ இந்த வயசுல நீ பேசுற பேச்சு கிடையாது, இது உன் வயசுக்கு ஏற்ற பேச்சு இது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அப்கோர்ஸ் ஒரு சிலர் உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்காங்க. பட் இது பிரகலாதர் விஷயத்துல அது பொருந்தாது. பிரகலாதர் யார்கிட்ட வேணாலும் பேசல, ஏன்னா அவர் பேசுறது எல்லாம் தூய்மையான பக்தி சித்தாந்தம். மரண வாயிலில் இருப்பவன் தான் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சில் ஈடுபடுவான் என்பதால் நீ என் கைகளால் மடிய விரும்புகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். சோ நீ செத்து போகணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, அது எனக்கு புரியுது அப்படிங்கிறான். மிகவும் துர்பாக்கியசாலியான பிரகலாதனை என்னை தவிர வேற எந்த உயர்ந்த ஜீவன் இருப்பதாகவும் அவர் அனைத்திற்கும் மேலானவர் என்றும் அனைவரையும் ஆள்பவர் என்றும் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் நீ எப்பொழுதும் கூறி வந்துள்ளாய். ஆனால் அவர் எங்குள்ளார்? அவர் எங்கும் நிறைந்திருப்பவராயின் அவர் ஏன் என் முன்னொலி தூணில் இருக்கவில்லை? எங்கும் இருக்கிறார், எல்லா சக்திகளையும் கொண்டவர், அவர் எல்லாத்துக்கும் மேலானவர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார் அப்படின்னு யாரோ ஒருத்தரை பத்தி எப்பவுமே பேசிட்டு இருக்கிறியே, எங்க அவர்? என் முன்னாடி இந்த தூண்ல இருக்கிறாரா கேட்கிறான். அப்கோர்ஸ் பெரிய அரண்மனை, பெரிய பெரிய தூண்கள் நிறைய இருந்திருக்கும். அந்த தூணை காட்டி கேட்கிறான். பெரும் தேகபலமுடைய ஹிரண்யகசிபு கோபத்தினால் ஆவேசமடைந்து
மகா பாகவதரான தன் மகன் பிரகலாதரை கடுஞ்சொற்களால் திட்டினான். அவன் திரும்ப திரும்ப பிரகலாதரை சபித்தபடி தன் வாளை எடுத்துக்கொண்டு சிம்மாசனத்திலிருந்து பாய்ந்து வந்து கடும் கோபத்துடன் தன் முஷ்டியால் தூணில் குத்தினான். ஸோ இப்போ என்ன பண்றான், அந்த தன்னுடைய வாளோட கையை வந்து அந்த தூண்ல வந்து தாக்குறான். பிறகு அத்தூணிலிருந்து அதி பயங்கரமான சப்தம் உண்டாயிற்று. அது அண்ட கடாட்சத்தையே பிளந்து விடுவது போல் காணப்பட்டது. அன்பிற்குரிய யுதிஷ்டரே, அந்த சப்தம் பிரம்மதேவரை போன்ற தேவர்களின் உலகங்களையும் எட்டியது. அதை கேட்ட தேவர்கள் நம்முடைய கிரகங்கள் எல்லாம் இப்பொழுதே அழிக்கப்படுகின்றனவோ என்று எண்ணினர். உலகமே அழிஞ்சு போயிட மாட்டேங்குது, பிரளயம் உண்டாயிட மாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு சப்தம். எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. மிக பயங்கரமான ஒரு சப்தம். ஹிரண்யகசிபு அந்த தூண்ல தாக்கின உடனே மிக பயங்கரமான சப்தம் உண்டாகுது. தன் அசாதாரணமான வீரத்தை காட்டி தன் சொந்த மகனையே கொல்ல விரும்பிய ஹிரண்யகசிபு இதுவரை தான் கேட்டிராத அதி அற்புதமான அந்த பயங்கர ஓசையை கேட்டான். அதை கேட்ட மற்ற அசுர தலைவர்களும் அச்சம் அடைந்தனர். ஆனால் அச்சபையில் உண்டான அவ்வோசையின் காரணத்தை அவர்களால் அறிய இயலவில்லை. இவ்வளவு பெரிய சப்தம் உண்டாகுது, எல்லாருக்கும் பயம் வருது, நடுங்குறாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன, எங்கிருந்து இந்த சப்தம் வருது தெரியல அவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்லோகம் பரமபுருஷ தமது சேவகரான பிரகலாதரின் கூற்றை உண்மை என்று நிரூபிப்பதற்காக, அதாவது பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கிறார், சபை நடுவில் உள்ள தூணிலும் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இதற்கு முன் கண்டிராத அற்புதமான ஒரு ரூபத்தை காட்டி அருளினார். இவ்விதமாக பகவான் மனிதரும் அல்லாத சிங்கமும் அல்லாத அதி அற்புதமான வடிவம் கொண்டு சபை நடுவில் தோன்றினார். ஸோ பகவான் இப்போ வெளியில வந்துட்டார், காட்சியை கொடுத்துட்டார். தன்னுடைய அந்த பாதி சிம்ம ரூபமும் பாதி மனித ரூபமும். ந மிருகம் ந மானுஷம் ஸ்தம்பே சபாயாம். ஸ்தம்பன்னா தூண். அந்த தூண்ல இருந்து அந்த சபைக்கு வந்துட்டார். ந மிருகம் ந மானுஷம், மிருகமும் அல்ல மனிதனும் அல்லாத ஒரு ரூபம். அந்த பேரொளியின் காரணத்தை அறிய ஹிரண்யகசிபு சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்த பொழுது மனிதனா சிங்கமா என்று அறிய முடியாத பகவானின் அந்த அற்புதமான ரூபம் தூணிலிருந்து வெளிப்பட்டது. அந்த ரூபத்தை கண்ட ஹிரண்யகசிபு பாதி மனிதன் பாதி சிங்கமாக உள்ள இது என்ன ஜீவன் என்று ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு பயம் ஒரு பக்கம், நடுக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரிய ஆச்சரியம். ஏன்னா இப்படி ஒரு ரூபத்தை பார்த்ததில்ல, ரொம்ப பயங்கரமான ஒரு ரூபம். சிங்கம் கர்ஜனை. இப்ப பயத்தை உண்டாக்குறது அப்படின்னா, இப்ப நானோ நீங்களோ கோவப்பட்டு கத்தனோம்னா மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் சின்ன குழந்தைங்களா மேபி கோவப்படலாம். எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சிங்க கர்ஜனை எப்படி இருக்கும்? ஜஸ்ட் அந்த சத்தம் வந்த உடனே நடுக்கம் வந்துடும். சிங்கத்தை நேரில் பார்த்தவங்க, நீங்க சில சமயத்துல ஜூல எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அந்த சத்தம் வந்ததுன்னா உண்மையிலேயே பயம் வரும், உடல் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க பகவான் சாதாரணமா அந்த கர்ஜனை இல்லை, மிக கடும் கோபம். ஏன்னா பிரகலாதர் மேல எந்த அளவுக்கு அவருக்கு அதீத பிரீத்தி, அந்த அன்பு இருந்ததோ அந்த அளவுக்கு தன்னுடைய கோபத்தை இங்க வெளிக்காட்டுறார். அவ்வளவு கடுமையான கோபம். அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் பிரகலாதர் மேல அவ்வளவு அன்பு அவருக்கு இருந்ததுன்றத ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. ஸோ ஹிரண்யகசிபுவுக்கு ஒன்றும் புரியல, இப்போ என்ன நடக்குது இங்க, இது என்ன ரூபம், இது வரைக்கும் நாம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். சிறந்த மாயாவி சக்தியுடைய பகவான் விஷ்ணு என்னை கொல்வதற்காக இவ்வாறு திட்டமிட்டுள்ளார். ஆயினும் இத்தகைய ஒரு முயற்சியால் என்ன பயன், என்னுடன் யாரால் போரிட முடியும் என்று தனக்குள் முணுமுணுத்த ஹிரண்யகசிபு இந்த எண்ணத்துடன் தன் கதையை எடுத்துக்கொண்டு ஒரு யானை போல் பகவானை தாக்கினான். இப்பவும் என்ன, இந்த முட்டாள புத்திக்கு ஒன்றும் உரைக்கல.
அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு மாயாவி, யாரோ என்னை கொல்றதுக்கு திட்டமிட்டு வந்துட்டாங்க, அவங்களோட நான் சண்டை போட்டு அவங்கள வெல்ல போறேன்னு நினைக்கிறான். எப்படி ஒரு சிறு பூச்சி பலவந்தமாக நெருப்பில் விழுந்து மறைந்து போகிறதோ, அப்படியே பகவானை தாக்கிய ஹிரண்யகசிப்பு அவரது பெருஞ்சோதியில் மறைந்து போனான். பகவான் எப்பொழுதும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கிறார். எனவே இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. முன்பு சிருஷ்டியின் போது பகவான் இட்ட இருண்ட பிரபஞ்சத்தில் நுழைந்து தமது ஆன்மீக ஜோதியினால் அதை பிரகாசப்படுத்தினார். அதன் பிறகு கோபாவேஷம் அடைந்த பெரிய அசுரனான ஹிரண்யகசிப்பு வேகமாக பாய்ந்து வந்து தன் கதையால் நரசிம்மதேவரை தாக்க துவங்கினான். ஆனால் பகவான் நரசிம்மதேவர்களுடன் ஒரு பெரிய பாம்பை பிடிப்பது போல் அந்த பெரிய அசுரனை பிடித்தார். சிறந்த கருடன் சில சமயங்களில் விளையாட்டாக பாம்பை தன் வாயிலிருந்து நழுவ விடுவதைப் போல் பகவான் நரசிம்மதேவரும் ஹிரண்யகசிப்பு தமது கையிலிருந்து நழுவி செல்ல ஒரு வாய்ப்பளித்தார். அப்பொழுது தங்கள் இருப்பிடங்களை இழந்து அந்த அசுரனிடம் உள்ள பயத்தினால் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த தேவர்கள் பகவானுடைய அச்செயல் நல்லது கல்ல என்று எண்ணி கலக்கம் அடைந்தனர். ஸோ ஹிரண்யகசிப்பு என்னதான் பலசாலியா இருந்தாலும் பகவானுடைய சக்தி முன்னாடி அவன் ஒண்ணுமே கிடையாது, ஒரு கொசு மாதிரி தான். இருந்தாலும் பகவான் என்ன பண்றார்? கொஞ்சம் விளையாடுறார். அவனை பிடிக்கிறார், கொஞ்சம் விடுறார், மறுபடியும் பிடிக்கிறார். ஸோ கொஞ்சம் விளையாடுறார். பகவான் அவரை விடும்போதெல்லாம் மற்ற தேவர்களுக்கெல்லாம் கதி கலங்குது. என்னடா இவர் விட்டுட்டாரு, மறுபடியும் உயிரோட இருந்தான்னா என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பயம் ஒரு பக்கம். ஸோ நரசிம்மதேவரின் கைகளில் இருந்த ஹிரண்யகசிப்பு விடுவிக்கப்பட்ட பொழுது தன் வீரத்தை கண்டு பகவான் பயந்து விட்டதாக தவறாக அவன் எண்ணினான். எனவே அவன் சிறிது களைப்பாறிய பின் தன் கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு வெறும் பலத்துடன் மீண்டும் பகவானை தாக்கினான். ஸோ மறுபடியும் தாக்குறான். பாம்பு எலியை பிடிப்பது போல் அல்லது கருடன் கொடிய விஷமுள்ள பாம்பை பிடிப்பது போல் பகவான் நரசிம்மதேவர் இந்திரனின் வஜ்ராயுதத்தாலும் துளைக்க முடியாத ஹிரண்யகசிப்புவை பிடித்தார். பிடிபட்டதனால் துன்புற்று நான்கு திசையிலும் அவனது அங்கங்கள் சுழல பகவான் நரசிம்மதேவர் சபா மண்டபத்தின் வாயிற்படியில் அந்த அசுரனை தமது தொடை மேல் கிடத்தி தனது விரல் நகங்களால் விளையாட்டாக கிழித்து தள்ளினார். நகத்திலேயே கிழிச்சிட்டார், ஒரு ஆயுதமும் பயன்படுத்தல. இது ரொம்ப ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயம் ஹிரண்யகசிப்பு மாதிரி ஒரு பெரிய வீரனுக்கு. ஸோ பகவான் சாதாரணமா சும்மா வெறும் கை நகத்திலேயே அவனுடைய உடலை கிழிச்சு என்ன பண்றார்? அவனுடைய வயிற்றுல இருக்கிற குடல் எல்லாம் உருவி தனக்கு மாலையா போட்டுக்கிறார். படத்துல நீங்க பார்க்கலாம் பின்னாடி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அப்கோர்ஸ் இது தொடர்ந்து நிறைய வர்ணனைகள் இருக்கு. நமக்கு நேரம் ஆச்சு, ஆல்ரெடி லேட்டு, 10 நிமிஷம் தாமதமாயிடுச்சு. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இந்த நரசிம்ம லீலா ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான லீலா. பகவான் நரசிம்மதேவர் தோன்றிய ரொம்ப மங்களமான ஒரு நாள். பிரகலாதர் ஒரு தூய பக்தராய் இருந்த ஒரே காரணத்துக்காக நரசிம்மதேவர் என்ற ஒரு விசேஷமான இந்த ரூபத்தை எடுத்து ஹிரண்யகசிப்பை வதம் செய்து பிரகலாதரை காத்து பக்தி பாதையில் ஈடுபடக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறார், ஊக்கத்தை கொடுக்கிறார் பகவான். இந்த லீலை ரொம்ப இனிமை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஹொரர், ரொம்ப பயங்கரமான ஒரு இந்த வர்ணனையே பார்த்தீங்கன்னா ரொம்ப, நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த ஒரு பகுதி இந்த படத்தை மட்டும் வந்து ஒரு துணி போட்டு மறைச்சி வச்சிருந்தார், அந்த ஹிரண்யகசிப்பு கிழிக்கிற அந்த பகுதியை மட்டும். ஏன்னு கேட்டா இது ரொம்ப பயங்கரமா இருக்கு, பார்க்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா பக்தர்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க இந்த படத்திலேயே பார்க்கலாம். பிரகலாதர் பாருங்க, அப்படியே சாந்த ஸ்வரூபியா அப்படியே ஒரு அமைதியா கையில மாலை வச்சுட்டு நரசிம்மருக்கு போடுறதுக்கு தயாரா நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த அப்பாவை வந்து
இப்படி கிழிச்சு நார் நார் ஆக்கி குடலை எடுத்து உருவி மாலையா போட்டுட்டு இருக்கிறார். அவருக்கு போய் இவர் மாலை போட்டு இப்போ மரியாதை செய்ய போறார். சோ அப்போ இது வந்து சாதாரண மக்களுக்கு புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எங்க இதுல போய் கிருஷ்ண பக்தி அப்படின்னா அன்பு, பக்தி அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு குரூரமான ஒரு சம்பவம், இப்படி ஒரு பகவான், இதுல எங்கெங்க பக்தி அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு. பட் இது வந்து நம்ம தொடர்ந்து இந்த நிச்சயமா லீலை எல்லாம் கேட்டுட்டே இருக்க இருக்க பக்தியினுடைய உன்னத தன்மை நம்ம உணர உணர இந்த ரூபம் எவ்வளவு இனிமையான ஒரு ரூபம்ன்றது நமக்கு தெரியும். பகவானுடைய எந்த ஒரு ரூபமும் மிகவும் இனிமையான ஒரு ரூபம். பக்தர்களுக்கு எதுவுமே பயமானது கிடையாது. ஏன்னா எல்லா பயத்திலிருந்தும் அந்த பகவானுடைய திருவழியே நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியது பக்தர்களுக்கு. ஸோ அதனால எந்த பக்தனும் வந்து பகவானுடைய இந்த ரூபத்தை கண்டு பயப்படுறது கிடையாது. ஆனா ஹிரண்யகசிபு மாதிரி இருக்கிற அசுரனுக்கு அது பயத்தை கொடுக்கக்கூடியது. புலனின்பத்து மேல பற்று கொண்டிருக்கிறவங்களுக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியத்தை விடமாட்டேன்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கவங்களுக்கு பயங்கரமான நடுக்கத்தை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும். ஸோ அதனால இது ரொம்ப மங்களமான ஒரு திருநாள், நரசிம்மருடைய அவதார திருநாள். பர்டிகுலரா பகவான் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் இது எல்லாத்தையும் எப்படி ஹிரண்யகசிபு வயிற்றிலிருந்து குடலை உருவினாரோ அது மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த காம, குரோத, லோபம், மோக இது எல்லாத்தையும் அவரால் பிடுங்கி வெளியில எரிஞ்சிட முடியும். அது அவர் மட்டுமே செய்ய முடியும். ஸோ அதனால இந்த நாள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மிகவும் பயங்கரமான எதிரியான இந்த காம, குரோத, லோபம், மோக, மதம், ஆச்சரியம் என்ற இந்த 6 எதிரிகளை பிடுங்கி எறியணும். அதுக்கு பகவானுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். அதே போல பிரகலாதர் மாதிரியான ஒரு சிறந்த பக்தி பாதை நம்மளும் உறுதியோட பின்பற்றணும் அப்படின்றதுக்கு பிரகலாதர் மாதிரியான ஒரு பக்தர்கிட்ட நம்மளும் இன்னைக்கு பிரார்த்திக்கலாம். எப்படி அவர் வந்து உறுதியோட எவ்வளவு தொந்தரவு, எவ்வளவு சித்திரவதைகள் நடந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு அவர் பகவானுடைய சிந்தனையிலே இருந்தாரோ, அது போல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொந்தரவு அடைஞ்சிட்டு இருக்கிற நம்ம இந்த பக்தி பாதையில உறுதியோட இருக்கணும்னா பிரகலாதருடைய கருணை நமக்கு வேணும். ஸோ அவரிடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யலாம். அப்கோர்ஸ் பிரபுபாதர் நமக்கு இந்த தூய்மையான பக்தி பாதையை கொடுத்த பிரபுபாதர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை செய்யணும் இன்னைக்கு. ஸோ அவர்களுடைய அருள் இருந்ததுன்னா நம்மளும் ஒரு நாள் பகவானுடைய திருப்திக்கு ஏற்றவாறு பகவானை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு தூய பக்தி பாதையில் நம்மளும் நம்மாலான சேவையை செய்து இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக்கி கொள்வோம் என்று நம்பிக்கையோட நம்ம பிரார்த்தனையை முன்வைக்கலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த நரசிம்ம சதுர்தசி நாளில் உங்க எல்லாரோட இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருமே நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நேரத்தை மாற்றி இருந்தாலும் நான் நிறைய பேர் வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் யூ வந்திருக்கீங்க. ஸோ இப்போ ஏதாவது கேள்வி அல்லது உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குன்னா நீங்க பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா மேபி ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த 6 enemies as advised by Prahlada. ஸோ காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம் இதுதான் 6 எதிரிகள். நம்ம அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா 2-3 தடவை சொன்னோம். இதை பத்தி பிரபுபாதர் நிறைய இடங்கள்ல நமக்கு விளக்குறார். காமம், அப்கோர்ஸ் காமம், குரோதம் அப்படின்னா கோபம். காமம் அப்படின்னா பொதுவா எந்த ஒரு புலன் இன்பத்துக்கான ஆசையா இருந்தாலும் நம்முடைய இன்பத்துக்காக இருக்கு அப்படின்னா அது காமம். குரோதம்
கோபம், லோப, பேராசை, ஒரு மத பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச நிலை, ஒரு விஷயத்து மேல நமக்கு அதிக பற்று வச்சுட்டோம் அப்படின்னா அதை அடைய முடியல அப்படின்னா புத்தி வேதளிச்சு போயிடும். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, தியாயத்தே விஷயான் பும்ச சங்கஸ்தே சுபஜாயத்தே சங்கா சஞ்சாயத்தே காம காம குரோதோ விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக குரோதம் குரோதாத் பவதி சம்மோக. அந்த குரோதம் வரும்போது என்ன ஆகுது? மோகிச்சு போயிடுறோம். அது மோக. காம குரோத லோப மோக மத மத்சரிய. மத்சரிய அப்படின்னா அதுவும் ஒரு விதமான பொறாமை குணம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய பெரிய எதிரிகள். இதுக்கு காரணம் நம்ம இந்த உலகாயுத புலன் இன்பத்தின் மீதான பற்றோடு இருக்கிறது. அதனாலதான் இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு எதிரி, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இது நல்லது, இது கெட்டது, அந்த எருமைகளுக்கு காரணம் அதுதான். ஆனா ஒரு தூய பக்தி நிலைக்கு நம்ம இந்த பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சுத்த சத்துவ நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா புலன் இன்பத்து மீது பற்று இல்லாம இருக்கும் பட்சத்துல நமக்கு இந்த மாதிரியான அந்த வித்தியாசம் பார்க்க தெரியாது. நம்ம எல்லாருக்கும் சமமா, எப்படி பிரகலாதர் எல்லாருக்கும் சமமா நடந்துகிட்டாருன்றத இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கோ அது போல நம்மாலையும் இருக்க முடியும். சிவகுமார் பிரபு, நீங்க கையை வைத்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு. பிரபு ஒரு கேள்வி பிரபு. இப்போ நம்ம கௌடிய வைஷ்ணவல ராமர் வராக அவங்களோட இதுவை விட நம்ம நரசிம்மரை பிரதானப்படுத்தி நம்ம வழிபாட்டுல நினைச்சுக்கிறோம்ல பிரபு. அதுக்கு எதனா ஸ்பெசிபிக்கா காரணம் இருக்கா பிரபு? ஸ்பெசிபிக்கான காரணம் என்ன? பிரபுபாதர் என்ன விளக்குறார் அப்படின்னா, கிருஷ்ண ரூபத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம நரசிம்ம ரூபம், அதுக்கு அடுத்ததா அப்புறம் அப்கோர்ஸ் ராமர் விக்கிரகமும் நம்ம வழிபடுறோம். இப்போ பாம்பே ஜுகு டெம்பிள் எல்லாம் பிரபுபாரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாரு. சீதாராம் லக்ஷ்மண ஹனுமான் டீட்டிஸ் இருக்கு. இஸ்கான்ல பல கோயில்கள்ல சீதாராம் லக்ஷ்மண ஹனுமான் டீட்டிஸ் இருக்கு. நம்ம ராமரையும் வழிபடுறோம். ஸ்பெசிஃபிக்கா ராம, நிருசிங்க, கிருஷ்ணா, இந்த 3 ரூபங்களும் நம்ம வழிபடுறது உண்டு. மற்ற ரூபங்களை காட்டிலும், வராக அல்லது மத்ஸ்யா, கூர்மா, மற்ற ரூபங்களை காட்டிலும் இந்த 3 ரூபங்களை நம்ம அதிகமா வழிபடுறது உண்டு. பிரபுபாதர் அதுக்கு காரணம் சொல்றாரு, இந்த 3 ரூபங்கள்லையும் எப்படி கிருஷ்ணர் எப்படி பூரண ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துறாரோ அது போல இந்த நரசிம்ம ரூபமும் ராம ரூபத்திலையும் வெளிப்படுத்தப்படுது. ஆனால் எக்ஸாக்டா கிருஷ்ணரை போல கிடையாது. இப்ப கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறது எல்லாம் அந்த வேணு மாதுரியா அந்த இதெல்லாம் இந்த ரூபத்துல நம்ம பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்க 100% அந்த ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, பிரபுபாதர் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு நரசிம்ம ரூபத்துக்குன்னு சொல்றது, அவர் நமக்கு பக்தி பாதையில் இருக்கக்கூடிய தடங்கல்களை நீக்கிறதுக்காக நம்ம நரசிம்மரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால்தான் மாயப்பூர்ல கூட சில பிரச்சனைகள்லாம் வந்தபோது நரசிம்மரை இன்ஸ்டால் பண்ணி வழிபாடு பண்ண ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாகவே தினசரி பிரார்த்தனைகள் செய்யறது உண்டு, வழிபடுறது உண்டு. அது நடைமுறையில பக்தர்களும் அதை அனுபவப்படுறாங்க. டெஃபினட்டா நரசிம்மருடைய அருள் பக்தர்களுக்கு இருக்கு அப்படின்றத பக்தர்கள் ஃபீல் பண்ண முடியுது. பர்டிகுலர்லா மாயப்பூர்ல நரசிம்மர் ரொம்பவே ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய ஒரு டீடியா இருக்காரு. நிறைய பக்தர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஜனனிவாஸ் பிரபு, பங்குஜாங்கிரி பிரபு சேர்ந்து ஒரு புக்கே வெளியிட்டிருக்காங்க நரசிம்மருடைய அந்த லீலைகள் எல்லாம் தொகுத்து. ஸோ டெஃபினெட்லி நரசிம்ம ரூபம் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூபம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்ததா ஆர்எஸ்டி. முழுமையா பேர் இல்லை, என் பேர் தண்டவத் பிரணாம் பிரபு. என் பேர் ராமச்சந்திர சுந்தர் தாஸ் பிரபு.
பிரபு ராமச்சந்திர சுந்தர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் கிருஷ்ணா. பிரபு. பிரபு, இந்த சொற்பொழிவோட ஆரம்பத்துல அந்த இரண்யாக்ஷ வதத்துக்கு அப்புறம் எப்படி ஹிரண்யகசிப்பு அவங்க குடும்பத்தார சாந்தப்படுத்துறதுக்காக இந்த வேத சாஸ்திரம் ஆமா மேற்கோள் காட்டி பேசின அந்த விஷயத்தை நீங்க கொடுத்தீங்க பிரபு. இந்த ஆமா விதத்துல பிரபு, எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். ஆ பிரபு, இந்த அளவுக்கு ஆத்ம ஆ ஞானம் அறிஞ்ச ஒரு ஆளு ஆ அந்த அந்த வேத சாஸ்திரங்கள் தரக்கூடிய அந்த சூக்ஷ்மத்தை ஆ புரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு ஒரு ஆ அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு இல்லாததும் பக்த சங்கம் இல்லாமையும் மட்டும்தான் காரணமா? இதை தவிர வேற காரணங்களும் இருக்கா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. யா, ரொம்ப நல்ல கேள்வி பிரபு. தேங்க்யூ. ஸோ டெஃபினட்டா வந்து அங்கீகரிக்கப்படாத முறையில வேதங்களை படிக்கிறதுனால மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி இல்லைன்றதையும் இதை காட்டுது. பிகாஸ் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, அவன் வந்து நிறைய பெரிய அறிவாளி இருந்தாலும் அது வந்து நடைமுறை வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறதுன்றது தெரியாம போயிடுது. அதுதான் வந்து கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, ரகசியம் ஹேத்தது உத்தமம். இந்த ரகசியத்தை வந்து நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. ஏன் இது ரகசியம்னு சொல்லப்படுதுன்னா, அது கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்துல கற்றுக்கொள்ளணும்ன்றதுதான். நீங்க சொன்ன மாதிரி கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, இப்படிதான் வழிமுறைன்றத வகுத்து கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த வழிமுறையில கற்றுக்கொள்ளாத பட்சத்துல வெறும் புத்தக அறிவா இருக்கும்போது அது நிறைய பேர் பேசலாம். இப்ப நம்ம கூட பார்க்குறோம் இல்லையா, நிறைய இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ், பாகவதம், பகவத்கீதை, இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி தத்துவங்களை நிறைய பேசலாம், கர்மாவை பற்றி பேசலாம், நிறைய பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஆனாலும் அது வந்து அவங்க நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துறது கிடையாது. ஏன்னா அவங்க உண்மையிலே அதை புரிஞ்சுக்கல. அது வெறும் ஏட்டறிவு தான் அவங்களுக்கு. ஏட்டறிவு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது. ஸோ டெஃபினட்டாக வந்து அதுதான் காரணம். முறையாக கற்றுக்கொள்ளாதனால, சத் சங்கத்தில் இல்லாததுனாலும். ரெண்டாவது, புலன் இன்பத்தில் வந்து ரொம்ப பற்று அதிகம். அதை விடணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த அறிவை வந்து புலன் இன்பத்துக்காக உபயோகிக்கிறாங்க. அது இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் மோசமான ஒரு நிலை, மோசமான ஒரு செயல். ஹிரண்யகசிப்பு நான் சொன்னேன் இல்லையா, ஹிரண்யகசிப்பு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து துக்கத்துல இருந்து போக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனால சந்தோஷமா இருக்க முடியல. எகெயின் அல்டிமேட்டா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவனோட சந்தோஷம் தான் அங்க முக்கியமா நினைக்கிறான். ஸோ அதுதான் இந்த உலகாயுதவாதிகள் வந்து இதை கற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் அதுதான். ஸோ அது பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான், அதை முறையா நம்ம பயிற்சியில ஈடுபடுத்தும் போது தான் அது சாத்தியமாகும், அந்த புரிதல் நமக்கு வர்றதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. பொறுமையோட இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கு கொண்டமைக்கு. श्री नरसिम्हा चतुर्दशी महोत्सव की जय, प्रहलाद महाराज की जय, शिल प्रभुपाद की जय, क्रांतराज श्रीमद् भागवतम की जय। हरे कृष्णा।